அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுதும் உள்ள ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீகுரு அஸ்ட்ரோ அகாடமி, ஸ்ரீகுரு திருமண தகவல் மையம் இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய வி.டி. விஜயகுமார் அவர்கள் சிறப்பாக இந்த மையத்தை தொடங்கி சிறப்பாக மக்களுக்கு அன்றாடம் தகவல்களை, ஜோதிடம் சார்ந்த தகவல்களை செய்து கொண்டிருக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தளத்தில் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், உங்களை சுற்றி நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஜோதிடர்கள் அனைவரும் அதிகமாக 99% ஜோதிடர்கள் பாரம்பரிய முறையில் ஜோதிடம் பார்ப்பவர்களே. பாரம்பரிய முறையில் தான் ஜோதிடம் பார்க்கிறார்கள். நானும் பாரம்பரிய முறையில் தான் ஜோதிடம் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு 25 வருஷம் பாரம்பரியத்தில் இருந்துட்டு தேடுதல், ஜோதிடர்களுக்கு தேடுதல் இருக்கணும், அப்டேட் இருக்கணும். தினந்தோறும் தன்னை புதுமைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஜோதிடர்கள். ஏன்னா இது இந்த உலகம் ஒரு நிலையாக இல்லை. அன்றாடம் டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த டெக்னாலஜிக்கு தகுந்தாற்போல் நம்முடைய ஜோதிட அறிவையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், ஜோதிடர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொள்ளவில்லை என்றால் ஜோதிடர்கள் சம்பித்து ஒரு இடத்தில் நின்று விடுவார்கள். இந்த கால ஓட்டத்தில் நம்மளால் கலந்து கொள்ள முடியாது. அந்த வகையில் பாரம்பரிய முறையில் இருந்து ஒரு வளர்ச்சியாக வந்தது தான் கேபி சிஸ்டம். கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கேஎஸ்கே அவர்கள் இந்த கேபி முறையை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த முறை எனக்கு தெரிந்த பிறகு 25 ஆண்டுகள் பாரம்பரிய முறையில் நான் பயணித்துவிட்டு தேடுதல் இருந்ததால் இன்னும் துல்லியமாக நம்மை தேடி நாடி வருபவர்களுக்கு துல்லியமாக எப்படி பலன் சொல்லலாம் என்று தேடிய பொழுது எனக்கு கிடைத்தது கேபி சிஸ்டம். அப்போ தான் எனக்கு கேபி சிஸ்டம் அறிமுகமாவது கிடைக்குது. அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நிறைய கிளாரிட்டி கொடுத்தது கேபி சிஸ்டம். அப்போ பாரம்பரிய முறையில் கிளாரிட்டி இல்லையா? ஏங்க இவ்வளவு 3000, 4000, 5000 வருஷமாக சொல்லிட்டு வர்றாங்க, பல சித்தர்கள் சொன்ன விஷயம், அதை நீங்கள் இல்லை இதில் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, தவறு தானே? இல்லை, நாங்கள் கேபி சிஸ்டத்தில் பாரம்பரிய முறையில் இருந்து எந்த இடத்துலையும் மாறவில்லை என்பதை முதலில் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கிரக காரகத்துவமாக இருக்கட்டும், பாவ காரகத்துவமாக இருக்கட்டும், பாரம்பரிய முறையில் பராசரர் முறையில் என்ன உள்ள வேதிக் அஸ்ட்ராலஜியில் என்ன இருக்குதோ, பரம்பரை மொழியில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் கேபி சிஸ்டத்திலும் நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். அதுபோல் பேசிக்கலான தசாபுத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விம்சோத்திரி தசாபுத்தி 120 வருடங்கள், கேதுக்கு 7 வருஷம், சுக்கிரனுக்கு 20 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம் என்பதை அந்த 120 வருஷத்தை நாங்கள் மாற்றவில்லை, அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அது மாதிரி நவகிரகங்கள் நாங்கள் 2 எக்ஸ்ட்ரா கிரகம் போட்டு பலன் சொல்லவில்லை, நவகிரகங்களையும் எடுத்துக்கொள்கிறோம். அதுபோல் 27 நட்சத்திரங்களை தான் எடுத்துக்கொள்கிறோம். அதுபோல் 12 கட்டத்துக்கு பதிலாக நாங்கள் 2 கட்டம் 3 கட்டம் எக்ஸ்ட்ரா போட்டு 15 கட்டத்துக்கு பலன் சொல்லலை. அப்போ பாரம்பரிய ரூலிலிருந்து எந்த இடத்திலும் வழுவாமல் நகராமல் அப்படியே பாரம்பரியத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் கேபி முறையில் நிற்கிறோம் என்பதை முதலில் புரிய வைக்கிறோம், புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கேபி சிஸ்டம்னா ஏதோ பாரம்பரியத்துக்கு அப்பாற்பட்டது, இன்னும் நிறைய ஒரு தவறான கருத்து இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கேபி சிஸ்டமா, ஐயோ அது பராசர முறையில் இல்லை, வேதிக் அஸ்ட்ராலஜி இல்லை, இது வேறு அஸ்ட்ராலஜின்ற மாதிரி யோசனை இருக்குது. அது முதல் தவறு. இதை ஜோதிடர்களுக்கும் நம்ம இதை பார்த்து கொண்டிருக்க உலகம் முழுக்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஜோதிட ஆர்வலர்கள், அவங்களுக்கும் நான் இதை சொல்லிக்கிறேங்க. அப்போ கேபி முறை என்னங்க உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துச்சு, என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். இப்போ என்னென்னா, ஜென்ரலாக இப்போ பார்த்திங்கன்னா நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ எல்லாருக்குமே இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும்
ஏதோ ஒரு தசை புத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். தசை புத்தி அந்தரம் சூட்சம் வரைக்கும் போகலான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு தசை நடக்கும், ஒரு புத்தி நடக்கும். அதாவது சனி தசையில் குரு புத்தி நடக்கலாம், குரு தசையில் சூரிய புத்தி நடக்கலாம். ஏதோ ஒரு தசை புத்தி அவங்க தான் தீர்மானிக்க சக்தியாக இருப்பாங்க. அந்தரம் சூட்சமம் அன்றாடம் ஒரு வாரம் 5 நாள் இப்படி இருப்பாங்க. சூட்சமம் வந்து 2 நாள் 1 நாள் இருக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசையும் புத்தியும் தீர்மானிக்கும். அப்போ இது உண்மைதானங்க, இது என்ன பெரிய விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, இதில் என்ன விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, என்ன கேபி வந்து நமக்கு சொல்லி கொடுத்துச்சுன்னா, இந்த கிரகங்கள் 9 செயல்படுது இல்லைங்களா, அந்த கிரகங்கள் உயிர்பாவம் பொருள்பாவம் 2 விஷயத்தை கையில் வச்சுருக்குங்க. அதாவது இந்த கிளாரிட்டி வந்து பாரம்பரிய மொழியில் நான் வந்து டிப்ளமா படித்தப்பவும் சரி, பல்வேறு குருமார்கள் கிட்டும் படித்ததும் போது சரி, அந்த குருமார்களோ அந்த யூனிவர்சிட்டிலேயோ இந்த விஷயத்தை கிளாரிட்டியாக சொல்லவில்லை. ஒரு தசை நடக்குது, ஒரு சனி தசை நடக்குது. இந்த சனி தசை அவருக்கு 19 வருஷம் நடத்த போது இந்த திசை அவருக்கு பொருளாதாரத்தை தருமா, அல்லது அகம் சார்ந்த விஷயங்களான உடல்நிலை சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கிய விஷயம், அவருடைய கல்வி விஷயம், அவருடைய திருமண விஷயம், குழந்தை பேர் விஷயத்துக்கு அது சாதகமாக இருக்கிறதா, அல்லது அவர் அதற்கு அல்லது பொருளாதார விஷயத்துக்கு தரப்போகிறதாங்கிற விஷயம் இருக்குது. 2 விஷயம் இருக்குது. எந்த ஒரு தசையும் ஒரே வேலையை செய்வதில்லை, 2 வேலையை செய்யும். அதில் பர்சன்டேஜ் பார்க்கணும், எது மிஞ்சி நிற்கும் எது விஞ்சி நிற்கும் என்பதை பார்க்க வேண்டும். அப்போ ஒருத்தருக்கு ஒரு தசை நடக்குதுன்னா அது பொருளாதாரத்துக்கு சாதகமான தசையாக இருந்தால் அந்த தசை அவருக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். அந்த அவருக்கு நடக்கும் திசை அகம் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாக இருந்தால் அகம் சார்ந்த விஷயங்களை அவருக்கு சிறப்பாக கொடுக்கும். இதாங்க 2 கான்செப்ட் தான். உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஒன்று, நம்மளோட வாழ்க்கை முறை உலகம் முழுவதும் உள்ள மக்களுடைய வாழ்க்கை முறை என்பது அகம் சார்ந்த விஷயங்களும் பொருள் சார்ந்த விஷயங்களும் தான். 2 இதை தாண்டி வேறு நடுநிலையில் வேலையே இல்லை. 2 விஷயந்தாங்க. அதாவது நம்ம ஒரு மனிதன் பிறக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய குழந்தை பருவம் வளர்ச்சி, அதுக்கப்புறம் குழந்தை பருவம் அந்த முடிஞ்ச உடனே கல்வி பருவம். குழந்தை பருவம் ஒற்றைப்படை நன்றாக இருக்க வேண்டும். அது மாதிரி பள்ளி பருவம் படிப்புங்கிறது காலேஜ் வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலேயும் போகலாம். அதையெல்லாம் ஒற்றைப்படை பாவங்களாக இருந்தால் அவர் சிறப்பாக படிப்பார். அப்போ ஒரு 21 வயசு வச்சுக்கலாம், ஒரு 17 வயசு +2, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் டிகிரி, அதுக்கு இன்னும் 2 வருஷம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி, இப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ இருந்தால் 22 வயசில் கிட்டத்தட்ட அவங்க கல்வியை முடித்து 22 வயதுக்கு மேல் அவர் சம்பாதிக்கிறதுக்கான வேலையை தொடங்க டைமாக இருக்கும். இது பொதுவானது. இந்த 22 வயதுக்குள் அவர்களுக்கு ஒற்றைப்படை பாவங்களை தன் கையில் வைத்துக்கொண்டு ஒரு கிரகம் தசை நடத்தினால் அவர் நன்றாக படிப்பார். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கல்வி எந்த இடத்திலும் தடப்படாது. உடல்நிலை சரியாமல் சில பேருக்கு கல்வி வீணாக போயிடும், சில பேருக்கு தடங்கள். இதெல்லாம் தடங்களை ஏற்படுத்துறது இரட்டைப்படை பாவங்கள். அப்போ ஒற்றைப்படை பாவங்கள் சிறப்பாக இருந்தால் சிறப்பாக படிச்சிருவாங்கங்க. இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போ இதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டால் நம்ம குழந்தை படிக்கணுமா, சில குழந்தை தானாகவே படிப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி விட வேண்டியில்லை, அவங்களாவே படிச்சுக்குவாங்க. அவங்க ஒற்றைப்படை பாவங்கள் சிறப்பாக இருந்தால் படிப்பாங்க. அப்போ இந்த ஜாதக அமைப்பு ஒற்றைப்படை பாவங்களும் இரட்டைப்படங்களும் கலந்து தான் இருக்கும். பிரபஞ்ச விதி அப்படி தான் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அதை நம்ம துல்லியமாக பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, பாரம்பரிய முறையில் இது ஒரு கிரகம் ஒற்றைப்படை பாவங்களாக செயல்பட போகுதா, அகம் சார்ந்த விஷயங்களுக்கு செயல்பட போகுதா, அல்லது புறல் சார்ந்த விஷயங்களுக்கு போகுதா என்பதை அவங்களுக்கு தெரியவில்லை. ஜோதிடர்களுக்கு தெரியவில்லை. ஜோதிடர்களுக்கு தெரியாத காரணத்தினால் அவங்கள தேடி வர்றவங்களுக்கும் அவங்களால சொல்ல முடியல. இதாங்க இந்த இடத்துல தாங்க பிரச்சனை வருது. இங்கே தான் கோவிச்சுக்குவாங்க. பாரம்பரியம் எப்படி எங்களை நீங்கள் சொல்லலாம், எங்களை குறை சொல்லலாம், பாரம்பரிய முறையில் நாங்கள்லாம் ஜோதிடம் பார்க்கலாம், ஆண்டாண்டு காலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எப்படி எங்களுக்கு தெரியவில்லை
என்று சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கோச்சிக்கிறதுல தப்பு. இப்போ கோச்சிக்கிறதுல என் மேலே கோச்சிக்கிட்டு பிரயோஜனமே இல்லைங்க. நான் கேட்கும் கேள்வி, நம்மளுடைய வாழ்க்கை முறை அகம் புறம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். அப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை உலகம் முழுக்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை என்பது அகமும் புறமுமாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டே ஆகணும். இதில் மாற்றுக்கிறதே இல்லை. எனக்கு அகம் மட்டுமே வாழ்க்கை, எனக்கு புறம் மட்டுமே வாழ்க்கை அப்படிலாம் கிடையாது. அகமும் புறமும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அப்படி ஒப்புக்கொண்டால் நமக்கு தசா புத்தி நடத்துகிற கிரகம் அகத்துக்கு சாதகமாக இருக்கிறதா புறத்துக்கு சாதகமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லுவது என்ன தவறு இருக்கிறது? நீங்கள் நீங்கள் கோச்சிக்கிறதுக்காக நான் ஒன்றும் பேச முடியாதுங்க. உங்களை சந்தோஷப்படுத்துக்காக பேச முடியாது. ஏன்னா கோடான கோடி மக்கள் உலகம் முழுக்க இந்த ஜோதிடத்து மேலே ஆர்வமாக இருக்கிறாங்க. புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது ஜோதிடம், நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்குது. அப்போ அந்த வழிகாட்டியாக இருக்கிற ஜோதிடத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் பேசுகிறேன்னு ஒழிய நான் எதுவும் என்னுடைய பெருமைக்காகவும் என்னுடைய புகழுக்காக நான் பேசலை. ஜோதிடத்தை நம்புகிறீங்க, மக்கள் நம்பாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஜோதிடம் வேலை செய்யுங்கிறது தான் உண்மை. அவங்க நம்புகிறவங்களுக்காக நான் பேசலை. நம்பி இன்றைக்கி ஜோதிடத்தை நோட்டு எழுதி வைக்கிறீங்க. குழந்தை பண்ண தான் நோட்டு எழுதி வைக்கிறீங்க. நம்ம அப்பா அம்மா நமக்கு நோட்டு எழுதி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு தசா புத்தி நடக்கும் பொழுது அந்த தசை புத்தி நமக்கு எதுக்காக நடக்குது, எதை தரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அதை புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ புரிஞ்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் சிறப்பாக நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம நடை போடலாம். இதை புரிந்து கொள்ளாததால் என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தர் எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்ய முடியாது. ஒருத்தர் உத்தியோகம் பார்க்குறாரு, ஒருத்தர் சுய தொழில் செய்கிறாரு. மெயினாக பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துக்கு சில பேர் போவாங்க, சில பேர் இல்லை உத்தியோகம்னா வேணாங்க, நான் சுய தொழில் செஞ்சு நான் முதலாளியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்வாங்க. அப்போ யாருக்கு இந்த யோகம் உள்ளது? உத்தியோகம் பார்க்கறதுக்கு அவருக்கு யோகம் இருக்குதா, அல்லது சுய தொழில் செஞ்சு அவர் முன்னேறுவதற்கு யோகம் இருக்கிறதா என்றதை பார்க்க வேண்டும். அப்போ இதான உத்தியோகம் என்பது பொருள் ஈட்டுவதற்காக, சுய தொழில் செய்வது பொருள் ஈட்டுவதற்காக. ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் பொருள் ஈட்ட வேண்டும், அது புறம். ஆனால் பொருள் ஈட்டுவது மட்டுமே வாழ்க்கையா? அப்படி இல்லை. பொருள் ஈட்டுவதோடு பாக்கி 8 மணி நேரம் வேலை, என்ன சொன்னாங்க, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம்னு நம்ம சொல்லி வச்சாங்க இந்த 24 மணி நேரத்தை. அப்போ வேலை என்பது அவசியம். அப்போ குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதும் அவசியம். அப்போ இந்த குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதும் ஓய்வெடுப்பதும் ஒற்றைப்படை பாவங்கள். பொருளாதாரம் ஈட்டுவது இரட்டைப்படை பாவம். ரெண்டுமே செயல்படுது. ஒவ்வொரு மனிதனும் யாரும் சம்பாதிக்காமல் வாழ்க்கை நடத்த முடியாது. அது மாதிரி வாழ்க்கையில் துணை இல்லாமல், யாரோட கூடி வாழாமல், குடும்பத்துடன் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாது. இது ரெண்டு தான் அகம்புறங்கிறது கிளாரிட்டி. அப்போ நமக்கு நடக்கிற தசை புத்தி என்னங்க செய்ய போகுது? இது தெரியணுமா வேணாமா? நான் கேட்குற கேள்வியில் தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐயா, நீங்கள் தவறான வழியில் பேசுகிறீங்க, தவறான வழிகாட்டுதல் கொடுக்குறீங்க, இது தவறு அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு நான் தப்புன்னா, என் புத்தி தப்பாக யோசிக்குதுன்னா நீங்கள் எனக்கு புத்தி புகட்டுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்கிற பேசிக் கான்செப்டு, நம்மளுடைய வாழ்க்கை முறை அகமும் புறமாக இருக்கிறது. அப்போ நமக்கு நடத்துகிற தசா புத்தி அகம் வலுத்து நடக்கிறதா, புறம் வலுத்து நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்கிறதான் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் வச்சுருக்கீங்கள, ஜாதக நோட்டு வச்சுருக்கீங்களே, ஜாதக நோட்டு எழுதி தசா புத்தி அந்தரம் போட்டு பாதச்சாரங்கள் போட்டு உங்களுக்கு ராசி கட்டம் அம்ச கட்டம் எழுதி உங்களுக்கு ஒரு நோட்டு தரப்படுகிறது. எல்லாரும் வச்சுருப்பீங்க, ஆர்வலர்கள் அத்தனை பேரும் வச்சிருப்பீர்கள். உங்களுக்கு சொந்தமாக வச்சுருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் பேரங்களுக்கெல்லாம் ஜாதகம் எழுதி வைக்கிறீங்க, ரைட்டுங்க. அப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது,
அந்த குழந்தையோட அப்பா இருக்கிறாரு, அவர் தாத்தா இருந்துட்டு போயிருக்கிறாரு, அவரை எல்லாம் என்ன சாதிச்சார், அவர் எப்படி வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்பதை அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த முறை பயன்படும். இதுதாங்க எனக்கு. அப்போ நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா இவன் பதவி அந்தஸ்து இதெல்லாம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் சம்பாதித்து மேலே வருவார், பொருளாதாரம் எவ்வளவு மேலே போகும், இவனுக்கு குடும்பம் அமையுமா, மனைவி ஆயுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உடல்நிலை எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பக்காவாக சொல்ல முடியும். சொல்கிறார்கள், பாரம்பரிய முறையில் சொல்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சொல்கிறாங்க சார், துல்லியமாக சொல்கிறதில்ல. ரெண்டாவது ஏன்னா தெரியல, இதை கிளியராக அவங்க பாரம்பரியத்தில் சொல்லித்தரப்படவில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, 12 பாவங்கள், 12 பாவங்களும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, 12 பாவத்தை 1, 3, 5, 7, 9, 11 6 பாவங்கள் உயிர் பாவங்கள், ஒற்றைப்படை பாவங்கள், அகம் சார்ந்த பாவங்கள். கிளியராக புரிஞ்சுங்க. எனக்கு நிறைய டைம் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி, அதனால் கிளியராக அவசரப்படாமல் மெதுவாக பேசுகிறேன். நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வேகமாக பேசுகிறீங்க, படபடன்னு பேசுகிறீங்க, கோபமாக பேசுகிறீங்க, எங்களுக்கு புரிய மாட்டுதுங்கிற குற்றச்சாட்டு எனக்கு இருக்குது. உண்மைதான். எனக்கு ஒரு ஜாதகம் இருக்குங்க, எனக்கு ஒரு 2ஆம் இடம் இருக்குங்க, ஏன் 2ஆம் இடம் தாங்க என்னை பேச வைக்குது. அப்போ அது சில நேரத்தில் முந்திக்கிட்டு அந்த கிரகங்கள் முந்திக்கிட்டு என்னை ஸ்பீடாக இன்றைக்கி அமைதியாக நின்றுக்கிட்டு பேசினா கொஞ்சம் இன்னும் ஃபோர்ஸ் வரும்னு நான் உட்காந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி. ஏன்னா நின்று பேசும்போது இன்னும் கொஞ்சம் அந்த மேடை பேச்சு அப்படி ஒரு வரும், உட்காந்து பேசும்போது கொஞ்சம் அமைதி வரும்னு தான். நீங்கள் உட்காந்து பேசுங்க, எனக்கு இன்றைக்கி கட்டளை ஏற்பட்டது, அதனால் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். அப்போ 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்காது. இது லக்னத்திற்கு சிறப்பாக நன்மையே செய்யும், இது தீமை செய்யவே செய்யாது. ஏன்னா உயிர் பாவம் லக்னத்துக்கு உதவி தான் செய்யும். 1ஆம் பாவம் அது லக்ன பாவம், அவருக்கு நெகட்டிவாக செயல்படுவாரா, பண்ண மாட்டார். 3ஆம் பாவம் அது அவருக்கு உதவி செய்யும். 5ஆம் பாவம், இப்படி 6 பாவங்களும் அவருக்கு உதவி செய்ய எந்த விதத்தில் நெகட்டிவ் செய்யாது. அப்போ பொருள் பாவம் என்பது என்னங்க அப்படின்னா 2, 4, 6, 8, 10, 12 இந்த 6 பாவங்களும் பொருள் பாவங்கள். இந்த பொருள் பாவங்களுக்கும் உயிர் பாவங்களுக்கும் ஒரு போட்டி இருந்து கொண்டே இருக்கும், ஒன்றை ஒன்று எதிர்க்கும் என்பது கேபி ரூலுங்க. கோல்டன் ரூலுன்னு என்னன்னா, பொருள் பாவங்களும் உயிர் பாவங்களும் ஒன்றை ஒன்று எதிர்க்கும். அதுவும் உயிர் பாவங்களை பொருள் பாவங்கள் சீரியஸாக எதிர்க்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், படிக்கணும். ஜோதிடம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது, ரொம்ப துல்லியமாக இருக்குது, ரொம்ப சூட்சமமாக இருக்கிறது. இதை தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் தயவு செய்து சிறப்பாக புரிஞ்சுங்க. நான் மெதுவாக பேசுகிறேன். இன்றைக்கி நமக்கு 6 பாவம் உயிர் பாவங்கள், 6 பாவம் பொருள் பாவம். ஒன்றும் இல்லைங்க, பொருள் வேணும்னா பொருள் பாவம் வலுத்து தசாபுத்தி நடத்தா பொருள் கிடைக்க போகுது. நமக்கு உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம் இது போன்ற விஷயங்கள் சிறப்பாக நடக்கும், கல்வி இதெல்லாம் சிறப்பாக நடக்கணும்னா அகம் சார்ந்த விஷயங்கள் உயிர் பாவங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். 2 லாஜிக் தாங்க. 2 லாஜிக்குள்ளே ஜோதிடம் அப்படியே சுத்தமாக அதுக்குள்ளே மூழ்கி கிடக்குது. இதை கிளாரிட்டி எனக்கு வந்தது, அதனால் பேசுகிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி நான் 25 வருஷம் ஜோதிடம் பார்த்தேன், இந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இல்லை. நானே என் ஜாதகத்தை கொண்டு போய் நான் கேட்கும்போது அவங்க அப்போ சரியாயிரும், இப்போ சரியாயிரும், இது சரியாயிரும், அது சரியாயிரும் சொன்னாங்களே ஒழிய, ஆனால் இப்படி பிரித்து காமிக்கவில்லை. உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி புறம் சார்ந்து நடக்கவில்லைங்க, உயிர் சார்ந்து தசாபுத்தி நடக்குது. உயிர் சார்ந்து தசாபுத்தி நடந்தால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படாது, உங்களால் வீடு கட்ட முடியாது, நிலம் வாங்க முடியாது, பெரிய சம்பாத்தியம் பண்ண முடியாது, தொழிலில் முன்னேற முடியாது. இதெல்லாம் ஒற்றைப்படை பாவங்கள் உயிர் பாவங்கள் ஆக்டிவேஷனில் இருந்தால், அது செயல்பட்டு கொண்டிருந்தால் வீடு கட்ட முடியாது. ஏன் முடியாது? வீடு என்பது இப்போ பாருங்கள், இப்போ சப்ஜெக்ட் வருது பாருங்கள், எப்போது கிளியராக வருது பாருங்கள். வீடு கட்டணும்னா வீடு எந்த பாவம்? இன்றைக்கி ஜோதிட ஆர்வலர்கள் நிறைய பார்க்குறீங்க, ஜோதிடர்களும் பார்க்கக்கூடும். வீடுன்னா இது தெரியாதாங்க, 4ஆம் பாவம் தாங்க வீடு மனை வாகனம்னு சொல்லி வச்சுருக்காங்களே, இது என்னங்க பெரிய விஷயம்?
இங்கேயும் அதாங்க. கேபியில் வந்து நாங்கள் வந்து 4ஆம் பாவத்தை வேறு மாதிரி சொல்லலை. இதுவும் இங்கேயும் அதே காரகம்தான். வீடு, மனை, நிலம், வாகனம், கல்வி இதெல்லாம் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது. அப்போ இப்போ ஒருத்தருக்கு 3ஆம் பாவம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அவர் உயிர் பாவங்களா பொருள் பாவமா? இது 3ஆம் பாவம் என்பது உயிர் பாவம். 3ஆம் பாவம் செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து ஜாதகம் வந்து பார்க்குறாரு. அவர் கேட்குறாரு, ஐயா நான் வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா, அந்த யோகம் எனக்கு இருக்குதா, எப்போ வாங்குவேன், அப்போ எப்போ வீடு கட்டுவேன், நான் வாகனம் வாங்கலான்னு இருக்கேன், வாகனம் வாங்கலாமா, எப்போ வாங்குவேன், இப்படி 4ஆம் பாவ காரகத்துவம் சார்ந்து 4ஆம் பாவ காரகத்துவம் சார்ந்து அவர்கள் கேள்வி வந்தால் அதுக்கு நம்ம இப்போ பதில் சொல்லணும். இப்போ என்ன ஆக்டிவேஷனில் இருக்குது? அவருக்கு தசை நடத்துகிற கிரகம் 3ஐ கையில் வைத்து கொண்டு தசை நடத்துகிறது. 3 என்பது உயிர் பாவம், பொருள் பாவத்துக்கு எதிரானது. பொருள் பாவத்தை இது கட்டுப்படுத்தும். அப்போ 3 செயல்படுது. நடக்கிற தசையும் 3, புத்தியும் 3 திரிகோணமான 3, 7, 11 அப்படி இருக்குது. 1, 5, 9 இதில் வருது. ஒற்றைப்படை பாவங்களிலே புத்திகளும் நடந்தால் இந்த காலகட்டத்தில் எப்படி அவர் வீடு கட்டுவார்? வீடு கட்டுறது சிரமப்படணும், வேலையை ஆரம்பிக்க விடாது. அவர் ஆரம்பிச்சிட்டானா படாதப்படுவார் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. ஏன்னா நடக்கிற தசை புத்தி அவருக்கு சப்போர்ட் இல்லை. இவ்வளோ எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஒரு பாவத்திற்கு அதனுடைய 12ஆம் பாவம் அதை எதிர்த்து செயல்படுத்தாமல் கட்டுப்படுத்தும். இங்கிறது மெயின் ரூலு, கோல்டன் ரூலுங்க இது. இதை நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கிளியராக பார்க்கலாம். அப்போ 4ஆம் பாவத்து சம்மந்தமாக அவர் கேள்வி கேட்குறாரு. அங்கே நடப்பது 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமான 3ஆம் பாவம் அமுலில் இருக்கிறது. அதன் திரிகோணமான 3, 7, 11 செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவரால் வீடு கட்ட முடியாதுங்கிறத நீங்கள் கிளியராக சொல்லணும் ஜோதிடர். ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த தசை இந்த புத்தி உங்களுக்கு வீடு கட்ட அனுமதிக்கவில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா பல்வேறு கஷ்டம்னா என்ன, ஆள் கிடைக்க மாட்டார், இவர் நிலையாக அங்கே இருந்து வீடு கட்டுறதை பார்க்க முடியாது, இப்படி எங்கேயாவது இவர் வீடு ஆரம்பித்து வேலை நடக்கும், இவரை டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. 3 என்பது சிறுதூர பயணம். அப்போ 3 ஆக்டிவேஷனில் இருக்குது. 9 ஆக்டிவேஷனில் 3, 9 ஆக்டிவேஷன் வந்துருச்சுன்னா 3 வந்து சிறுதூர பயணம், 9 வந்து நீண்ட தூர பயணம். இவர் வீடு ஆர்வத்தில் இவர் வந்து வீட்டை ஆரம்பிச்சிருவார், இவரை டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. ஒரு 3 ஆக்டிவேஷனில் சிறு தூரமாக, 9ன்னா கொஞ்சம் நீண்ட தூரம் போட்டுருவாங்க. அவர் அங்கே டிரான்ஸ்ஃபர் போட்டோன்னா ஐயா நான் வீடு ஆரம்பிச்சிட்டேன், அதை பார்க்க முடியலன்னு கஷ்டப்படுவார். முடிஞ்சு போச்சா? இவ்வளோ தாங்க ஜோதிடம். அப்போ உங்களுக்கு நடக்கிற தசை புத்தி என்ன செய்து கொண்டிருக்கிறது? உயிர் சார்ந்த பாவங்கள் இயங்குகிறதா, பொருள் சார்ந்த பாவங்களை இயங்குகிறதா? நான் எவ்வளோ நேரம் பேசினாலும் இதை தான் நான் பேசுவேன். அப்போ நீங்கள் இப்போ 5ஆம் பாவம் ரீதியாக ஒரு கேள்வி வருது. 5ஆம் பாவத்தில் என்ன இருக்குதுங்க? 5ஆம் பாவத்தில் தானே நம்மளுடைய சந்தோஷம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்கிறது, காதல் அங்கே தான் இருக்கிறது. அது இல்லாமல் கமிஷன் ஏஜென்சி அங்கே இருக்கிறது. ஜோதிடம் கலைகள், அனைத்து கலைகளும் 5ஆம் பாவத்தில் உள்ளது. அனைத்து கலைகளும் 5ஆம் பாவத்தில் இருக்கிறது. இதை சார்ந்த கேள்வி. நான் சினிமாவில் போகிறேங்க, நான் நடிக்க போகலாமா, அல்லது ஒரு பரதநாட்டியம் கற்றுக்கலாமா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிக்கிறதுக்கு கற்றுக்கலாமா, அல்லது விளையாட்டும் என்பது எங்கே இருக்குது? 5ஆம் பாவத்தில் உள்ளது. அப்போ விளையாட்டில் நான் எப்படி இருப்பேன், அது எனக்கு பின்னாடி இன்றைக்கி விளையாட போய் அதுவே விளையாட்டே வந்து தொழிலாக மாறி இன்றைக்கி வந்து இப்போ சச்சின் டெண்டுல்கர், தோனி எல்லாம் பார்த்திங்கன்னா லைஃபே என்னது விளையாட்டு, அதனுடைய அவங்க லைஃப்லேயே வந்து விளையாட்டாக முடிஞ்சு போச்சு. அப்போ அதுலேயே அவங்களுக்கு சம்பாதிச்சு செட்டில்மெண்ட் ஆகி இன்றைக்கி ரிட்டைர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து சச்சின் டெண்டுல்கர்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆகி இருக்கிறார். மிகப்பெரிய படிக்கவில்லை அவரை. சரி, உங்களுக்கு தெரியும் சச்சின் டெண்டுல்கர்னா ஏன் சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அவர். அப்போ அவர் 10வது தான் படிச்சிருக்கிறாரு. ஆனால் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்து விளையாட்டுத்துறையில் உச்சத்தை அடைஞ்சு அவர் ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இதெல்லாம் 5ஆம் பாவங்க.
இதெல்லாம் 5ஆம் பாவம். விளையாட்டு, அரசியலும் 5ஆம் பாவம் தான். அரசியல், விளையாட்டு, அனைத்து கலைகள், காதல் அனைத்தும் 5ஆம் பாவம். உடல் ஆரோக்கியம் அங்கே தான் இருக்குது. அப்போ 5ஆம் பாவம் சிறப்பாக செயல்படுதுன்னா அது பொருளாதாரத்தை தரப்போகிறதா? இதில் என்ன வேடிக்கைன்னா பாருங்கள், இவனுக்கு ஜோதிடம் வந்து ரொம்ப சூட்சமமாக இருக்குது. நீங்கள் உயிர் பாவம் செயல்பட்டால் உயிர் பாவத்துக்கு தானே அது செயல்படும், பொருள் பாவம் தராது அப்படின்ற ஒரு கான்செப்டும் கிடையாது. என்னங்க ஐயா, உயிர் பாவம் செயல்பட்டால் உயிர் பாவம் தான் அதுதான் கிடைக்குன்றீங்க, அப்புறம் அது கிடைக்காதுன்னு சொல்கிறீங்கன்னா அதுதான் ஜோதிடம். ஒருவருக்கு இப்போ பாருங்கள், 5ஆம் பாவம் உயிர் பாவம், இயற்கை கொடுத்தது 5ஆம் பாவம் உயிர் பாவம்னு சொல்லி வச்சுருக்கு. என்னுடைய ஜாதகத்தைப்படி அல்லது உங்களுடைய ஜாதகத்தின்படி உயிர் பாவமாக செயல்பட வேண்டிய அந்த 5ஆம் பாவம் அது நின்ற நட்சத்திரம். 5ஆம் பாவத்துக்கு ஒரு சப்ளாடு வருது. சப்ளாடு, இது என்னங்க புதுசாக சப்ளாடுன்னு வேறு சொல்கிறீங்க, புரியாத வார்த்தையும் பேசுகிறீங்க என்ற ஒரு கேள்வி வந்துடும். சப்ளாடுன்னா ஒன்றும் இல்லை, புத்திநாதன். நீங்கள் வந்து நட்சத்திரம்னு சொல்லுவீங்க. நட்சத்திரம், உபநட்சத்திரம், உபநட்சத்திரம், உப நட்சத்திரம்னு நம்ம கேபி சார் அவர் வந்து KS கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காரு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, புரியாததாக வார்த்தையாக இல்லை. நட்சத்திரம் என்பது திசை அல்லது தசை, உபநட்சத்திரம் என்பது புத்தி. தசை தெரியும் உங்களுக்கு, புத்தி தெரியும், அந்தரம் தெரியும், சூட்சமம் தெரியும், 4 தெரியும் தானே. தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம், இது தெரியும் தானே. அடாடா இது தெரியாதுங்களா, இது எங்களுக்கு சிறப்பாக தெரியுமே. அதை தாங்க நாங்கள் நட்சத்திரத்தை லார்டு என்ன சொல்கிறோம். நட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் அவர் ஆங்கிலம் பயின்றவர், ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதிவிட்டு சென்றார். அதனால் ஆங்கிலத்தில் அவர் சொன்னார். நட்சத்திரத்தை லார்டு, உபநட்சத்திர புத்தியை சப்லார்டு, அந்தரத்தை சப் லார்ட், உப நட்சத்திரம், சூட்சமத்தை வந்து உப நட்சத்திரம்ங்கிறத அப்படி சொன்னாருங்க. சப்லார்ட், 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 சப்லார்ட். நான் 4 தாங்க. நட்சத்திரம், உபநட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம். இது வந்து மாறவே கிடையாது. பாரம்பரியத்தை விட்டு எந்த இடத்துலையும் நாங்கள் மாறலை. KS கிருஷ்ணமூர்த்தி மாற்றலை. அப்போ இந்த அவருடைய ஜாதகத்தில் உயிர் பாவமாக செயல்படக்கூடிய அந்த 5ஆம் பாவம் அது பொருள் பாவமாக மாறி இருக்கிறது. என்னங்க, எப்படிங்க உயிர் பாவம் பொருள் பாவமாக மாறும்? இது பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குங்க. உயிர் பாவமாக செயல்படுங்கிறத கூட நாங்கள் ஏற்றுக்குவோம், பொருள் பாவமாக செயல்படுங்கிறதை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் உயிர் பாவம் பொருள் பாவமாக மாறிடும், பொருள் பாவம் உயிர் பாவமாக மாறுங்கிறதெல்லாம் நீங்களே சொன்னதை நீங்களே மாற்றுறீங்கிற கேள்வி வரும். ஆனால் அதுதான் உண்மை. இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்ன சச்சின் டெண்டுல்கரோ தோனி போன்றவர்களோ, பாகிஸ்தானுடைய அதிபராக கூட வந்தார் இம்ரான் கான், அவரெல்லாம் விளையாட்டு வீரர் தானே. பாகிஸ்தான் இம்ரான் கான் வந்து ஒரு கிரிக்கெட் வீரர். அவங்களெல்லாம் அரசியலுங்கிறது 5ஆம் பாவம். இப்போ ஜெயலலிதா இருக்கிறாங்க, அவங்க இருந்தார்கள், மறைந்தார்கள். அவர்களும் பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் கலைத்துறையில் வந்து அதுக்கப்புறம் அது வந்து அரசியலுக்கு வந்து அவங்க ஜொலித்தார்கள். அப்போ அதெல்லாம் 5ஆம் பாவம். அது என்ன நடந்தது? 5ஆம் பாவம் உயிர் பாவம். ஆனால் அது அந்த பாவத்தினுடைய சப்லார்டு நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வேலையே செய்யும். ஒரு நட்சத்திரத்தின் வேலையை செய்யும். ஒரு கிரகத்துக்கு யார் பாஸுன்னா அது நின்ற நட்சத்திரம் தாங்க பாஸு. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டோம்னா, நான் ஜோதிடர்னு சொன்னால் என்னை வீட்டுக்கு அனுப்பிடுறான், நீ போய் அங்கேயே வேலையை பாருன்னு. அவன் அங்கே இருக்கிற பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய முடியும். நான் இதை புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகத்துக்கு பாஸாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரம் என்பது, அதாவது கிரகம் என்பது ஒரு ஜாரத்தில், எந்தோ ஒரு சாரத்தில் தான், 9 கிரகத்து சாரத்தில் தான் இருக்கும். 9 கிரக நட்சத்திரம் என்பது பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கிற பேர் தாங்க, அதுவும் கிரகம் தான். இப்போ கேதுவுடைய நட்சத்திரம், அதாவது அஸ்வினி பரணி அஸ்வினி மூலம் மகம், அஸ்வினி மகம் மூலம்னா கேதுவுடைய நட்சத்திரம், கேது தான் கிரகம். பரணி பூரம் பூராடம் சுக்கிரன் தான் கிரகம். கார்த்திகை உத்திராடம் சூரியன் தான் கிரகம். அப்போ அது நட்சத்திரம் என்பது கிரகமாக தான் இருக்குது. ஆனால் நட்சத்திரம் என்பது நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இடம் 3 இடம் இருக்குல்ல, அதனால் அதனுடைய பலன்கள் மாறுகிறது, வேறு ஒன்றும் இல்லை.
அப்போ ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வேலையை செய்யும்ங்கிறது மெயின் கோல்டன் ரூல். நான் இங்கே 3வது ரூல் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வேலையை செய்யும். அதனால தான் சாரம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கிரகம் எந்த சாரத்தில் இருக்குது பாரு, சாரம் பார்க்காத சோரம் போவாங்கன்னா அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வேலையை செய்யும். இது பாரம்பரியத்தில் இருக்கிற மெயின் ரூலுங்க. இதை தான் நாங்களும் எடுத்திருக்கோம். அந்த ரூலில் நாங்கள் மாறலை. ஆனால் பாரம்பரியத்தில் அத்தோடு நிறுத்தி விடுகிறார்கள். ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வேலையை செய்யும் என்பதோடு நிறுத்தி விடுகிறார்கள். நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வேலை தொடர்ந்து நடக்குமா நடக்காதா என்பதை உபநட்சத்திரம் தீர்மானிக்கும். இதாங்க இங்கே கேபி. பாரம்பரியத்துக்கும் கேபிக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்துங்க. ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வேலையை செய்யும் என்பதை கேபிக்கும் சரி பாரம்பரியத்திற்கு மாற்று கருத்தை கிடையாது. இதான் சாரம். இன்றைக்கி சாரத்தை சொல்லி பேசக்கூடிய நிறைய ஜோதிடர்கள் சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சிறப்பாக உங்களுக்கு தெரியும், நிறைய யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அன்றாடம். சார ஜோதிடர் நான் எங்களது உயர்கணித சார ஜோதிடம், உயர்கணித சார ஜோதிடம். சார ஜோதிடத்துக்கும் உயர்கணித சார ஜோதிடத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சார ஜோதிடம் என்பது சாரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்கள் கதையை முடிச்சுக்கிறாங்க. ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தை வேலை செய்யும். அதாவது ஒரு 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 சனிங்கிற ஒரு கிரகம் அவர் 8ஆம் வீட்டு அதிபதியுடைய சாரத்தில் இருந்தால் அது அந்த சனி என்னவா மாறிடுவார், 8ஆம் வீட்டு அதிபதி வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. கஷ்டம் அசிங்கம் அவமானம் கஷ்டம் அத்தனையும் அவர் அனுப்பி முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த கஷ்டம் அசிங்கம் அவமானம் கஷ்டம் தொடர்ந்து நீடிக்குமா அல்லது அதிலேருந்து மீளுவாரா என்பதை உபநட்சத்திரம் தீர்மானிக்கும். அப்படிதான் இங்கே ரூல் கேபியில் அவங்க நட்சத்திரத்தோடு நிறுத்திடுறாங்க, சாரத்தோடு நிற்கிறாங்க. நாங்கள் சாரத்தை தாண்டி அங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக போய் பார்க்குறோம். இப்படியே ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறான், அந்த கஷ்டத்தோடையே வாழ்க்கை நடக்குமா, அதிலே மீண்டு வருவானா அப்படிங்கிறத தான் நம்ம கேபி பார்க்குது. இப்போ உயிர் பாவங்கள் பொருள் பாவங்களாக மாறி இருக்கிறது, ரெக்கார்டு இருக்கிறது. அப்போ மாறினவங்க யாருங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் சொன்னேன். சச்சின் டெண்டுல்கர், தோனி, அது மாதிரி ஜெயலலிதா, இம்ரான் கான், இன்னும் அடிக்கிட்டே போடலாம். பில் கிளின்டன் வரைக்கும் அவர் பில் கிளின்டன் கலைத்துறையில் இருந்தவர் தான், நடிகராக இருந்தவர். அவர் அரசியல்வாதியாக மாறினார் பாருங்க. அப்போ 5ஆம் பாவம் என்பது அரசியல் ஒரு காரணம் இருக்குதுங்க, அரசியலும் ஒரு காரணம் இருக்கிறது. அப்போ அரசியல் இருந்த காரணத்தினால்தான் ஜெயலலிதா அரசியலுக்கு போனாங்க, இம்ரான் கான் விளையாட்டுத்துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தாங்க, அது மாதிரி நடிகராக இருந்த கிளின்டன் அரசியலுக்கு வந்தாங்க. அப்போ 5ஆம் பாவம் அதுக்குள்ளே இருக்குங்கிறது ப்ரூஃப் ஆகுது. அப்போ யாருங்க இப்படி அரசியலுக்கு இப்படி பிரைட்டாக வருவாங்கன்னா, 5ஆம் பாவம் என்பது உயிர் பாவம், அது பொருள் பாவமாக அவருக்கு மாறிவிட்டதால் இன்னும் கேட்க போனால் ஜோதிடமும் எதுக்குள்ளே இருக்குது, 5ஆம் பாவத்தில் தான் இருக்குது. அப்போ 5ஆம் பாவம் ஒருவருக்கு இரட்டைப்படை பாவங்களை பொருள் பாவமாக மாறி இருந்தால் அதிகமாக சம்பாதிக்கிற ஜோதிடர்கள் எல்லாமே அதிகமாக சம்பாதிக்கிற, அதிக ஃபீஸ் வாங்குகிற, நிறைய சொத்து ஜோதிடத்தில் சம்பாதித்து சொத்து வாங்குகிற அனைத்து ஜாதகருக்கும் 5ஆம் பாவம் உயிர் பாவம் பொருள் பாவமாக மாறி இருக்கும். இதுதாங்க ஜோதிடம். இதுதான் இங்கே கிளாரிட்டி கொடுக்குது கேபி. அது கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கிரகங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது ஆசையாக தான் இருக்குது. இந்த 9 கிரகம் எனக்கு ஒரு தசாபுத்தி நடக்குது, எனக்கு பொருள் பாவமாக செயல்பட போகுதா உயிர் பாவமாக செயல்பட போகுதா அப்படி நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் கட்டத்தை போட்டு நீங்கள் என்னதான் நீங்கள் திருப்பி பார்த்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு வாய்ப்பு இல்லை. பாரம்பரிய முறையில் அந்த கிளாரிட்டியை தரவில்லை. நீங்கள் என்னத்தை தான் தலைக்கீழே நின்று பார்த்தாலும் ஜோதிடர்களுக்கு நான் சவால் விடுறேங்க. யார் வேணாலும் கமெண்டில் போடுங்க. என்ன நீ பெரிய அறிவாளியா, நீ பெரிய சித்தரா, உனக்கு அப்படியே அறிவு சித்தர்கள் உங்கள் தலையில் கொட்டிட்டாங்களா, நீ என்ன இவ்வளவு நாள் பேசுகிற விஷயங்களை எல்லாம் தப்புன்னு சொல்லிவிட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு எல்லாம் தெரியலைங்க. இதையும் என் முன்னோர்கள் எனக்கு விட்டு சென்ற விஷயந்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நானாக ஒன்றும் கண்டுபிடிக்கலைங்க. கேஎஸ்கே அவர்கள் ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுத்துட்டு போனார். அந்த விஷயத்தில் அவருக்கு கீழே நின்று தான் அவருடைய ஆசீர்வாதத்துடன் நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? எனக்கு தந்த
அறிவு என்பது சித்தர்களுடைய அறிவு, ஞானிகளுடைய அறிவு தான். அவங்க இதெல்லாம் மாற்றலை, அவங்க வழியில் தான் நிற்கிறேன். பராசரால் மாற்றலை. இன்னும் எத்தனையோ சித்தர்கள், அகத்தியர் போன்ற மகான்கள் கொடுத்த விஷயத்தில் நான் மாறவே கிடையாது. ஆனால் கொஞ்சம் மேம்பட்டு நிற்கிது. ஒரு வேலையை தொடர்ந்து செய்யும் பொழுது அதில் உங்களுக்கு ஒரு டெக்னிக் தெரியுங்க, அதுதான் அனுபவம். அப்போ அனுபவ ரீதியாக ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவர் அனுபவசாலியா, அவர் சொல்கிறத கேட்கலாம்ப்பா, அவர் எவ்வளோ அனுபவம் இருக்குது அப்படிங்கிறது அந்த அனுபவ ரீதியாக கண்ட விஷயத்தை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன், பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ ஒற்றைப்படை பாவங்கள் உயிர் பாவங்கள், இரட்டைப்படை பாவங்கள் பொருள் பாவங்கள். அப்போ இரட்டைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவமாக செயல்படுமா அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை. ஒருத்தர் உத்தியோகம் எந்த பாவங்க? உத்தியோகம் என்றால் அடிமை தொழில் என்ற அர்த்தம். உத்தியோகம் வந்து பதவி, பெரிய பதவியில் இருக்கிறது உத்தியோகம்தான். சாதாரண ஊழியராக போகிறதும் உத்தியோகம்தான். சாதாரண ஊழியராக போகிறது 6ஆம் பாவம். பதவி என்பது 10ஆம் பாவம். உங்களுக்கு தெரியும், பதவி என்பது 10ஆம் பாவம். அதெல்லாம் தலைமை அப்படின்வாங்க. அப்போ அதெல்லாம் இரட்டைப்படை பாவங்கள் இருக்குது. அது 2, 6, 10 என்பது திரிகோண பாவம். அது வலுத்தால் பொருளாதாரத்தில் சிறப்பாக வருவாங்க. இதான் லாஜிக்கு. சரிங்க. ஒருத்தருக்கு 6ஆம் பாவம் உத்தியோகம். அந்த உத்தியோக பாவம் என்பது ஒற்றைப்படை பாவங்களாக மாறிடுச்சு. எப்படிங்க மாறும்? அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த பாவத்தினுடைய சப்ளாடு நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக அது ஒற்றைப்படை பாகமாக மாறிடுச்சு அப்படின்னா அவருக்கு உத்தியோகம் கிடைக்காது. உத்தியோகம் கிடைத்தாலும் அதில் நிலையாக இருக்க மாட்டார். பார்த்தவொடனே தெரிஞ்சிடும், 6ஆம் பாவம் என்னப்பா, 6ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவம், உனக்கு உத்தியோகத்தில் அவ்வளோ சிறப்பு இல்லை, அங்கே இருக்க மாட்டான். அவனுக்கு உயிர் பாவம் வலுத்திருக்கு. உயிர் பாவம் வலுத்தா என்னென்னா அறிவு ஜாஸ்தி. உயிர் பாவம் வளர்த்தால் அறிவு பாவம். அதெல்லாம் உயிர் பாவங்கள்லாம் அறிவு பாவம். அப்போ 6ஆம் பாவம் ஒற்றைப்படையாக அமைந்து லக்ன பாவமும் ஒற்றைப்படையாக அமைந்தால் அவனுக்கு தலைமுழுக்க அறிவு தேடி படிப்பான், தேடி தெரிஞ்சுக்குவான். ஆனால் நீ உத்தியோகத்துக்கு சென்றால் உனக்கு உத்தியோகம் தரக்கூடியவர் அவர் பொருள் பாவமாக. ஏன்னா லாபத்துக்காக கம்பெனி நடத்துறதுக்கு தான் அவர் வந்து தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் 100,000 பேரை வச்சு வேலை வாங்கிறதுக்கு அவர் பாஸாக இருப்பார், ஜிஎம்மாக இருப்பார். அவர்கிட்ட போய் அவர் சொல்கிற வேலையை நீ செய்யணும், உனக்கு சம்பளம் கிடைக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த ஒற்றைப்படை பாவங்கள் வலுத்தாள் இருக்கான் பாருங்கள். நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் நான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சொல்லுவேன், உனக்கு வேலையில் விட்டு வேலைக்கு போய் வெளியில் விட்டுட்டு வந்துட்டியான்னா, ஆமாம் சார். ஏன் விட்டு வந்த சார்? அவன் ஒரு முட்டாளாக இருக்கானான் சார்ம்மா. யார்? இவனுக்கு சம்பளம் கொடுக்குற பாஸை போய் இவன் முட்டாளாக இருக்கிறாம்மா. அது உண்மைதான். அது நான் என்னங்க சம்பளம் கொடுக்குற பெரிய முதலாளியை போய் முட்டாளுங்கிறான், நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்லங்க, ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்க. முட்டா பையகள் எல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளியாக்குதடா தாண்டவ கோனே. யார் பாட்டு பாட்டிட்டு போயிருக்காங்களா இல்லையா? முட்டா பயலைகள்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதுன்ற. நான் சொல்லலை, ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் நிறைய திருக்குறள் எல்லாம் நிறைய எடுக்கலாம், அதெல்லாம் வேண்டாம், கால அவகாசம் இல்லை. அப்போ அவன் ஒரு முதலாளியாக இருக்கணும்னா இரட்டைப்படை பாகங்கள் வலுத்து இருக்கும். அவன் பொருள் ஈட்டுவதில் அவன் டெக்னிக்கலி சவுண்டு. பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம், எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படி தான் இருப்பாங்க. அங்கே போனால் என்ன பண்ணணும்? அவன் என்ன சொல்கிறானோ செஞ்சுட்டு வேலையை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வரணும். இவனுக்கு என்ன பண்ணுவான்? அவனுக்கு அறிவு சொல்லுவான். யாருக்கு? யார் பாஸோ அந்த பாஸுக்கு போய் இவருக்கு நாலேஜ் இருக்குல்ல, அறிவு இருக்குல்ல, அதை போய் அவருக்கு அங்கே சொல்லுவான். அவன் கடுப்பாயிடுவான். ஏய், நான் பாஸா நீ பாஸாடா? இன்னும் மனசில் நினச்சிக்கிட்டு இவன் சரி வர மாட்டான், நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான். நமக்கே வந்து அறிவு சொல்கிறான் பாரு. இவன் நம்மக்கிட்ட வேலைக்கு வந்திருக்கிறான். இவன் வந்து நமக்கு அறிவுரை சொல்கிறான். தூக்கி அவனை வேலையை விட்டு அனுப்பு அப்படின்னு தூக்கி விட்ருவான். கடைசியில் இவன் ஒன்றும் பண்ணல, யோசனை தான் சொல்லியிருப்பான். நல்ல யோசனையும் சொல்லுவான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அறிவு நிறையா இருக்குல்ல, நல்ல யோசனை சொல்லுவான். ஆனால் இரட்டைப்படை பாவங்கள் கிளாஷ் ஆகும், ஒன்றை ஏற்றுக்கொள்ளாது. அப்போ இவன் வந்து உத்தியோகத்துக்கு போயிருக்கிறான். ஏதோ ஒரு அந்த தசை புத்தி அந்த ஏதோ ஒன்று அவனை உத்தியோகத்துக்கு தள்ளி விட்டுடுச்சு. ஆனால் இவன் ஜாதகப்படி இவன் அறிவாளி. இவன் போய் அங்கே என்ன பண்ணுவான்? அங்கே பாஸுக்கு இவன் அட்வைஸ் கொடுப்பான்.
போச்சா போச்சா. பாஸுக்கு பிடிக்குமா அட்வைஸு? பிடிக்காது, வேலையை விட்டு தூக்கி விட்ருவோம். அப்போ இந்த 12 பாவங்கள் ஒற்றைப்படையாகவும் மாறும், இரட்டைப்படையாகவும் மாறும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் 12 பாவம் இருக்குல்ல, ஒற்றைப்படையாக இருக்குதா இரட்டைப்படையாக இருக்குதா? இப்போ வந்து பெரிய இது வந்துடுச்சு, இப்போ குழப்பமே வந்துடுச்சு, பெரிய குழப்பம் வந்துடுச்சு. சார் நீங்கள் வேறு ஏன் சார், ஏற்கனவே ஜோதிடத்தை பார்த்து நாங்கள் குழம்பி கிடக்கிறோம், நீங்கள் இரட்டைப்படையை ஒற்றைப்படையை சொல்லி எனக்கு மேலும் குழப்பம் வந்துடுச்சுன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது? உங்கள் கேள்வி என்னுடைய காதில் விழுகிறது, அல்லது நீங்கள் திட்டுவதும் என்னுடைய காலில் விழும். இந்த ஆள் வேறு ஒற்றைப்படை ரெட்டைப்படைன்னு சொல்லி உயிரை வாங்குறாங்க. ஏற்கனவே நான் குழம்பி கிடக்கிறேன், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ குழந்தை பிறக்கணும்னு நானே குழம்பி இருக்கிறேன். நானும் பார்க்குறேன், அந்த ஜோதிடத்தை போனேன், இங்கே ஜோசியத்தை போனேன், இங்கே ஜோதிடம், ஊர் முழுக்க நான் போகாத ஜோதிடரே இல்லை. இவர் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இரட்டைப்படையாம் ஒற்றைப்படையாம் இயற்கை பாவமா பொருள் பாவமானு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்னத்தை வேணாலும் கேளுங்க, என்னத்தை வேணாலும் திட்டுங்க, எனக்காக இதை நான் பேசவில்லை. மக்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும், எனக்கு என்னுடைய வேலை அதுதான். இதை பார்த்து, அதாவதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜோதிடத்தை சொல்கிறாங்கங்கிறதையும் சொல்லிடுறேன். மக்களுக்கு சாதகமாக பேசிட்டு இவர் தான்யா, அதாவது ஒத்த கருத்துக்களை ஈர்க்கும், இதான விஞ்ஞான விதி, இயற்கை விதி. ஒத்தை கருத்துக்களை, ஒத்த கருத்துடையவர்களை, ஒத்த கருத்து உள்ளவர்கள் ஈர்ப்பார்கள், அவர்களோடு இணைவார்கள், நட்பு பாராட்டுவார்கள். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயம். ஒரு கோடீஸ்வரன் யாரோட சார் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவான்? கோடீஸ்வரனோட தான் வச்சுக்குவான். இதுதானே லாஜிக்கு. அவன் ஒத்த கருத்து, அவன் சம்பாதிக்க. காரில் போகிறவனோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குவான், பைக்கில் போகிறவன் பைக்கோட ஃப்ரெண்ட்ஸ், நடந்து போகிறவங்களோட வாக்கிங் போகும்போது பாருங்கள், அங்கே எல்லோரும் பேசிக்கிட்டு போவாங்க. அப்போ ஒத்த கருத்துடையவர்கள் ஒத்த கருத்துடைய ஈர்ப்பார்கள். அப்போ இந்த நம்முடைய ஜாதகத்தில் நம்முடைய கிரகம், இந்த 9 கிரகம் தாங்க நம்மளை வந்து வழி நடத்த போகுது. பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்மை வழிநடத்துவது 9 கிரகங்களே. அப்போ கட்டத்துக்கு என்னங்க வேலை? 9 கிரகம்தான் வழி நடத்துதுன்னா கட்டம்னு இருக்க 12 கட்டம் இருக்குதே, அது என்ன செய்ய போகுது? 9 நட்சத்திரம் இருக்குதே, அது என்ன செய்ய போகுதுங்க? கேள்வி இருக்கு இல்லையா? 12 பாவங்கள் 12 கட்டங்கள் என்பது நீங்கள் வாங்கி வந்த வரம். 12 கட்டங்கள் என்பது நீங்கள் எதுக்காக இந்த பூமியில் பிறந்தீர்கள், எதை சாதிப்பதற்கு பிறந்தீர்கள், எதை அனுபவிக்க பிறந்தீர்கள் என்பதை சொல்லுவது 12 கட்டம். இந்த கிளாரிட்டியை வந்து சொல்லலைங்கிறதா நான் குற்றச்சாட்டு சொல்லுவேன். நான் யூனிவர்சிட்டியில் படித்தேன், பல்வேறு குருமாரேட்டில் படித்தேன், இதை சொல்லி தரலைங்க. நான் என்னங்க பண்ணுறது? சொல்லி தரலன்னு தான் சொல்ல முடியும். அப்போ 12 கட்டங்கள் வாங்கி வந்த வரம், இதுதான் உனக்கு தீர்மானிக்கப்பட்டுடுச்சு, இதை தான் நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதை தீர்மானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிரகங்களுடைய வேலை என்னங்க, நட்சத்திரத்தோட வேலை என்னங்க அப்படின்னா, நட்சத்திரம் என்பதுதான் தசை நடத்த போகிறது. ஒருவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தால் அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தால் கேது தசை ஒரு ஸ்டார்டிங் தசை. பரணி நட்சத்திரத்தில் பரணி பூரம் பூராடத்தில் பிறந்துவிட்டால் சுக்கிர தசை ஸ்டார்டிங் தசை. அது மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் பிறந்துவிட்டால் சூரிய தசை ஸ்டார்டிங் தசை. அப்போ இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மக்களும் ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்க வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு அது ஸ்டார்டிங் தசையாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் என்ன புதுசாக சொல்லிவிட்டீங்க? ஒன்றும் இல்லை, பழசு தான், பாரம்பரியம்தான், பழசு தான். ஆனால் இந்த வாங்கி வந்த வரம் இருக்கிறது இல்லையா, 12 பாவங்களுடைய கொடுப்பனை இருக்குது. இதான் கொடுப்பனைங்கிறது தான். கொடுப்பனையும் தசாபுத்தியும் அப்படின்னு ஒரு புத்தகம் எங்களுடைய ஆசிரியர், இந்த இடத்துல ஆசிரியர் நினைவு கூறுகிறேன், என்னுடைய ஆசிரியர் சென்னையை சேர்ந்த தேவராஜ் ஐயா அவர்கள். அவரிடம் நான் 2015 மாணவராக சேர்ந்து பயின்று அவர் புத்தகங்களெல்லாம் வாங்கி அதை படித்து கொண்டிருக்கேன். இன்றைக்கும் அவர் சிறப்பான ஒரு அமைதியான சிறப்பான உலகமறிந்த ஜோதிடர், உலகமறிந்த ஜோதிடர் என்பதை நான் தைரியமாக சொல்லிக்குவேன். ஏன்னா சில பேர் ரொம்ப அலட்டிக்குவாங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும், வானத்தை வில்லா வளைச்சிடுவேன். அவரை பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாது. ரொம்ப அமைதியான ஒரு ஆசிரியர், அமைதியான ஒரு நண்பர்.
இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டூடெண்ட்டு வேர்ல்டு முழுக்க இருக்கிறாங்க, அவருடைய கஸ்டமர் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. சென்னையில் அவர் இருக்கார். சென்னையில் அவர் வீட்டில் போய் 2015 அவர் வீட்டில் தங்கி 3 நாள் பயிற்சி எடுத்து வந்தேன். அவர் புத்தகங்கள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அவருடைய சாஃப்ட்வேர் தான் நான் பயன்படுத்துகிறேன். இன்றைக்கு இருக்கிற ஜோதிட சாஃப்ட்வேரில் அவருடைய சாஃப்ட்வேர் மாதிரி சும்மா அழகான சாஃப்ட்வேர் எதுவும் கிடையாது. நான் ஒன்றும் அவருக்கு வந்து பிஆர்ஓ கிடையாது. அவருக்கு ப்ரொமோஷன் பண்ணி அவரை வளர்க்க வேண்டிய, அவர் ஏற்கனவே வளர்ந்து தான் நல்ல நிலையில் இருக்கார். நான் வந்து அவரை சொல்லி அவரை வளர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவர் நல்ல வாழ்க வளமுடன், அவர் நல்லா இருப்பார், நல்லா இருக்கிறார். நான் சொல்லி அவருக்கு சாஃப்ட்வேர் வைக்கிறதுக்காக நான் பேசலை. ஒரு நல்ல மனிதரை நான் என்னுடைய குருநாதரை நினைவு கூறுவதில் நான் பெருமை அடைகிறேன். அவர்கிட்ட தான் நான் படித்தேன். இந்த வெள்ளம் சென்னை முழுகிச்சு பாருங்கள், 2015 டிசம்பர். அப்போ தாங்க முழுகி வடியுது. நான் அவர் வீட்டுக்கு போகும்போது டிசம்பர் 25 போனேன். 2015 டிசம்பர் 25 வடிஞ்சு அவருக்கு வீட்டுக்கு போகும்போது சேரும் சகதியமாக தண்ணியோடு தான் நடந்து அவர் வீட்டுக்கு போனேன். 3 நாள் தங்கி படித்தேன். ரைட்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இந்த அகம்புறம் என்பதை எல்லாம் வந்து தண்ணியில் மாட்டை போட்டு பார்க்குற மாதிரியே விலை பேசணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் குருடர்களை போய் யானையை தடவி பார்த்து என்னான்னு கண்டுபிடின்னு சொன்ன மாதிரி எல்லாம் தடவிட்டு இருக்காங்க இன்றைக்கி கட்டத்தை வச்சுக்கிட்டு. ஏன்னா தடவுனா ஒருத்தன் தூணுங்கிறான், ஒருத்தன் கயிறுங்கிறான், ஒருத்தன் முறங்கிறான், ஒருத்தன் என்னென்னமோ சொல்கிறான். ஏன்னா அவங்க முழுசாக என்ன பார்க்கல, யானையை பார்க்கவில்லை. தொட்டு தடவி பார்த்துட்டு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்காங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. தயவு செய்து நான் என்ன வந்து ஆதங்கம் என்ன, நம்மளை தேடி நாடி தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது வழிகாட்டுதல் தருவாங்களாங்கிற பாதிப்பில் இருக்கிற ஜோதிட நண்பர்கள் வராங்க, பொதுமக்கள் வர்றாங்கங்க. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுகிற இடத்துல உட்காந்துக்கிட்டு இவரே வந்து தடவிட்டு இருக்காருன்னு வச்சுங்க, இவருக்கே தெரியாமல். இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவர் வந்து குறை சொல்கிறாரு, எல்லா ஜோதிடரையும் குறை சொல்கிறாருன்னா, நீங்கள் அடுத்த நிலைக்கு வளரணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேங்க. அடுத்த நிலைக்கு வளர்ந்து வாங்க. ஒரு நல்ல சிஸ்டம் வந்துருச்சு. அதை ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் வந்தோடனே எல்லாம் கொய்யா முறைன்னு எல்லோரும் கற்றுனாங்க. ஐயோ கம்ப்யூட்டர் வந்துருச்சு, எல்லாத்தையும் ஒழிச்சிடும், அதை ஒழிச்சிடும், இதை ஒழிச்சிடும், வேலை கிடைக்காது, எல்லா வேலையும் கம்ப்யூட்டர் செஞ்சிடுச்சுன்னா வேலை கிடைக்குமா? இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்து 50 வருஷம் 60 வருஷமாக போயிட்டுருக்குது. 50-60 வருஷமாக கம்ப்யூட்டர் போயிட்டுருக்கு. வேலைவாய்ப்பு என்பது இருந்துக்கிட்டது. மக்கள் தொகை வளருது, வேலைவாய்ப்பு இன்றைக்கி தேவை இருக்குது. அதுக்கு கம்ப்யூட்டர் பயன்படுத்த சீக்கிரமாக நமக்கு சில வேலைகள் முடியுது. வேலைவாய்ப்பு இல்லாமலாம் கிடையாது. வேலைவாய்ப்பு நிறையா உருவாகிக்கிறது. நிறையா கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இன்றைக்கி நிறைய வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு வளர்ச்சியாக பார்க்கணும். நம்ம வீட்டில் இந்த வளர்ச்சியை செஞ்சுருக்கிறோம். யாரும் வந்து இன்றைக்கி மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு கூட்டு வண்டி, எங்கள் வீட்டிலலாம் கூட்டு வண்டி இருந்தது. அதாவது கூண்டு வண்டின்னு சொல்லுவாங்க. கூண்டு வண்டியில் தான் நாங்கள் டவுனுக்கு போய் சினிமாவுக்கெல்லாம் போகணுன்னா கூண்டு வண்டி 2 மாடு கட்டி போவோம். அந்த மாடு அதில் தான் குடும்பத்தோடு போய் சினிமா பார்த்துட்டு திரும்பி வருவோம். அந்த கூண்டு வண்டி இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்று தேடினால் கிடைக்காது. அது எங்கேயாவது வந்து எக்ஸிபிஷனில் கூண்டு வண்டின்னா இன்றைய என் பேரனுக்கு தெரியாது, என் பையனுக்கும் தெரியாதா என்னன்னு தெரியல. என் பையனுக்கும் பேரனுக்கெல்லாம் கூட கூண்டு வண்டி இருந்துச்சா, அது என்ன கூண்டு வண்டின்னு கேட்பான். குருவி கூட அது வந்து காக்கா கூடான்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. அந்த கூண்டு வண்டி இன்றைக்கு மறந்து விட்டது. கட்டை வண்டி மறந்து விட்டது. இன்றைக்கி ஆட்டுக்கல், அம்மிக்கல், ஆட்டுக்கல் அம்மிக்கல் கூட சில பேருக்கு இன்றைய இளைஞர்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஆட்டுக்கல் மாவாட்டுவாங்க, அம்மின்னா அரைக்கிறதுன்னு. திருவை ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு என்னென்னமோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் மிஷினுக்கு பதிலாக. அதெல்லாம் இன்றைக்கி காணாமல் போச்சு. எக்ஸிபிஷனில் எங்கேயாவது வச்சாதான். அப்போ இதையெல்லாம் மிக்சி கிரைண்டரு, வாஷிங் மிஷின் எல்லாமே அட்வான்ஸுக்கு நம்ம போயிட்டோங்க. அட்வான்ஸாக போயிட்டு ஃப்ரிட்ஜு கெட்டு போகாமல் இருக்கிறது பொருட்கள், அது ஃப்ரிட்ஜு, இன்றைக்கி வாஷிங் மிஷின், கிச்சி, கிரைண்டரு எல்லாம் வந்தாச்சு வீட்டுக்குள்ளே. எல்லாம் அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லாம் ஓரமாக அதை போட்டு அது காணா போச்சு. இப்போ அம்மிக்கல் ஆட்டுக்கல் பயன்பாட்டில் இருந்த காணா போச்சு. தேவையில்லை. எது தேவையில்லையோ அது காணாமல் போய்விடும். இதுதான் இயற்கை விதி. அதை காலி பண்ணிட்டு போயிடும். அப்படி நாம் மாறி இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை முறையில் மாறி இருக்கிறோம். ஒரு காலத்தில் எங்கள் தாத்தா வந்து சிண்டு வச்சுருந்தார். சிண்டு கட்டி ஒரு முடிச்சு போட்டு வைப்பார். சிண்டு இன்றைக்கி என்னாச்சு? சிண்டு கட்டு, கிராப்பு,
கிராப் வந்துடுச்சு. எங்கள் அப்பாவே சிண்டு வைக்கல, நானும் சிண்டு வைக்கல, என் பையன்லாம் டிசைனாக வைக்கிறான், பேரெல்லாம் வந்து எனக்கு போய் இப்போ எனக்கு இப்படி இருக்கணும் என் தலைங்கிறான். அப்போ மாறி இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கும் பொழுது, அன்றாட வாழ்க்கை முறை மாறி இருக்கும்போது ஜோதிடத்திலும் மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அதுதான் என்னுடைய விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். இன்னொரு விடையில் சிறப்பாக பேசுகிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து அகம் புறம்னு பேசுனீங்க, அது எப்படிங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு படம், வரைபடம். இந்த வரைபடத்தில் மேலே ஒரு கிராஃப் இருக்குது, கீழே ஒரு கிராஃப் இருக்குது. இது வந்து என்னன்னா புற வாழ்க்கை, இது அக வாழ்க்கை. ரெண்டுக்கும் கிராஃப் போட்டாச்சுங்க, பர்சன்டேஜ் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியல, இது தெரியுதா என்னன்னு தெரியல, பர்சன்டேஜில் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வீடியோ பார்க்கும்போது ஜூம் பண்ணி கூட பாருங்கள், தெரியும். மேலே இருப்பது புற வாழ்க்கை, கீழே இருப்பது அக வாழ்க்கை. அப்போ கிராஃப் வந்துடுது. அப்போ இந்த மேலே இருக்கிறதுல பச்சையாக இருக்குது பாருங்கள், க்ரீன்லாம் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக உள்ளது. அதில் ஒரு தசை புத்தி நடந்தால் அப்போ புறம் வலுத்திருக்கிறது என்ற அர்த்தம். அந்த காலகட்டத்தில் அவர் உத்தியோகம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், வீடு கட்டுவார், வாகனம் வாங்குவார், எல்லாத்தையும் சொல்லுங்கள். ஆமாங்கன்னு சொல்லிடுவார். ஆமாங்க, இப்போ தாங்க வீடு கட்டினேன், இப்போ தாங்க வாகனம் வாங்க, இப்போ தாங்க வேலைக்கு சேர்ந்தேன், இப்போ தாங்க ப்ரொமோஷன் வந்துச்சு, சொல்லுங்கள், பக்காவாக இருக்கும். அப்போ இதே ஒற்றைப்படை பாவங்களில் இந்த கிரீன் கலர் இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் நல்லா நடக்கும், பாஸ் பண்ணிடுவேன், நிறையா மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுங்கள், எல்லாம் சிறப்பாக நடக்கும். உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க படத்தை. உங்கள் கையில் நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். அடுத்த முறையில் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். என்னென்னா, இந்த முறையில் உங்களுக்கு ஜாதகம் இருந்தால் பரவாயில்லையே, என்னமோ படமாக காமிக்கிறாரு. இதெல்லாம் நம்ம இருந்தால் கட்டத்தை பார்க்குறத விட இதை புரிகிற மாதிரி தெரியுது. இதுக்கு இந்த ஜாதகம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். இதுக்காக சாஃப்ட்வேர் வாங்க வேண்டாம், இதுக்காக வேண்டி கம்ப்யூட்டர் வாங்கணும், லேப்டாப் வாங்க வேண்டாம். அப்புறம் எப்படிங்க எங்களுக்கு இந்த ஜாதகம் கிடைக்கும்? நீங்கள் சொல்கிற போது ஆசையாக இருக்குது. எனக்கு என்ன நடக்குது, என்ன தசை நடக்குது, புத்தி நடக்குது, காசு வருமா, பணம் வருமா, நான் நல்லா படிப்பேனா, பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது பாஸ் பண்ணோன்னா ஐஏஎஸ் ட்ரைனிங்கில் இருக்கேன், எனக்கு ஐஏஎஸ் பதவி கிடைக்குமா, எல்லாத்தையும் இந்த கிராஃபை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஜாதகம் உங்களுக்கு வேணும், நான் கொடுக்க ரெடி, நீங்கள் வாங்கிக்கொள்ள ரெடி என்று சொன்னால் நான் தருவதற்கு ரெடி. சரிங்க, நாங்களும் ரெடி தாங்க, நான் வாங்கிக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய செல் நம்பர், என்னுடைய மொபைல் நம்பர் 9787799297. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் சொல்கிறேன், 97 87 79 92 97. இதில் இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பர்த் பிளேஸ், உங்களுடைய கல்வி, இதை 4ம் அப்பா அம்மா பேரோட உங்கள் பேரோட அனுப்பி வைங்க. உங்களுக்கு ஜாதகம் கணித்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும்ங்கிறத சொல்லி இதோடு என்னுடைய முடிக்கிறேன். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.